ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெட்னஸ்டே விலாகுங்க. இது வந்து அமாவாசை விரதத்துக்கு சமையல். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா காய்கறிகள்லாம் முன்னாடியே கட் பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் நம்மளுக்கு குயிக்காக சமைக்க முடியும். ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஒரு 1:00 போல் சாப்பிட வந்துடுவாங்க. அதுக்காக நம்ம கடகடனே எப்படி வேலை முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்படின்னா ஃபஸ்ட்டு காயெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சுங்க. நம்ம சமைக்கிறதுக்கான தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிடணும். அப்போ தான் நம்ம சமைக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதை மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கேஸும் வந்து கம்மியாக செலவாகும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து குயிக்காகவும் சமைச்சு முடிக்கலாம். அதனால தாங்க எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், பருப்பு வேக போட்டாச்சு. சாம்பாருக்கு தக்காளி, வெங்காயம், கட்டிப்பெருங்காயம், மஞ்சத்தூள், ஜீரகம், பருப்பு எல்லாமே போட்டு குக்கரில் வேக வச்சாச்சு. ரசத்துக்கும் வந்து மிளகு, ஜீரகம், பூண்டு, தக்காளி, கொத்தமல்லி தலையும் வந்து ரசத்துக்கு வந்து அதில் அரைச்சி விட்டு சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா கொத்தமல்லி தலை வந்து தனியாக இருந்தால் பசங்க எடுத்து வச்சுருவாங்க. இந்த மாதிரி அரைச்சி சேர்த்தோம் அப்படின்னாக்கா ரசத்தோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு வாசனையாகவும் இருக்கும். அதுக்கான சத்துக்களும் நம்மளுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறதுனால தான் சரி ஓகே கேரட் பீன்ஸ் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வெங்காயம், கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாம் தாளித்து விட்டுட்டு கேரட்டு, பீன்ஸு எல்லாம் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊற்றி அதையும் வேக வச்சாச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ரசமும் தாளித்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் சின்ன எண்ணெய் சட்டி வச்சாச்சு. இந்த எண்ணெய் சட்டி வந்து நான் ரசத்துக்காக தான் மெயினாக நான் வந்து வாங்கினேன். எதுக்குன்னா ரசம் வந்து ரொம்ப எனக்கு அதிகமாக சாப்பிட மாட்டோம். விரத நாட்களில் கொஞ்சமாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக சின்ன எண்ணெய் சட்டியாக வாங்கி இதை செஞ்சாச்சுங்க. ரசம் வந்து தாளிக்கிறப்ப பார்த்திங்கனாக்கா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு இந்த அரைச்சி வச்சோம் இல்லையா, அதையும் அந்த விழுதையும் அதில் சேர்த்து அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டு பெருங்காயத்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக புளிக்கரைசல் சேர்த்துக்கணும். ரசத்துக்கு அதிகமாக புளிக்கரைசல் தேவையில்லை. ஏன்னா நம்ம தக்காளி அரைச்சி விட்டு சேர்த்ததுனால ரசத்துக்கு தேவையான புளிப்பு அதிலேயே இருக்கும். ரசத்தில் அதிகமாக புளி சேர்க்காமல் இருந்தாக்கா டேஸ்ட்டு வாசனையும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொரியலுக்கு தேங்காய் போட்டாச்சு. தேங்காய் போட்டால் தான் பொரியல் வந்து அப்படியே கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் ரெடி ஆகிட்டுருக்க கேப்பில் அதுவும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு சாம்பாரும் வச்சாச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் வந்து தாளித்து விட்டு காயெல்லாம் வதக்கி விட்டு வைக்கலாம். இந்த மாதிரியும் வைக்கலாம். குக்கர்லேயே அப்படியே வந்துட்டு காய்கறிகள்லாம் போட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் புளிக்கரைசல் எல்லாம் சேர்த்து காயெல்லாம் சேர்த்து எல்லாம் கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் காயெல்லாம் வெந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒரு கொதிக்கு மட்டும் மாங்காய் சேர்த்துக்கணும். மாங்காய் வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டா தான் குலைவது இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாளிப்பும் கொடுத்தாச்சு. சமையல் எல்லாமே ரெடி ஆயாச்சுங்க. சுட சுட சாதம் ரெடி ஆயாச்சு. கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்ட சாம்பார் ரெடி ஆயாச்சு. கேரட், பீன்ஸ் போட்டு பொரியல் அதுவும் ரெடி ஆயாச்சு. சக்கரவள்ளி கிழங்கு வறுவல் அதுவும் ரெடி ஆயாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா மிளகு, தக்காளி, ஜீரகம் எல்லாமே போட்டு பருப்பு தண்ணி எடுத்து வச்ச ஒரு ரசம் அதுவும் ரெடி ஆயாச்சு. கெட்டி தயிர் அதுவுமே எல்லாமே ரெடியாக இருக்குது. ஓகே சாமி கும்பிட்றலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. பூ போட்டு எல்லா சாமிக்கும் பூவெல்லாம் வச்சு தீபம் காட்டி அமாவாசை விரத சமையல் முடித்து சாப்பிட்டாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.